ஹலோ வணக்கம். திஸ் இஸ் ஜியோபாலிட்டிக்ஸ் தமிழ் பை எஸ்பிஜே. கத்தார் இஷ்யூ ஆல்மோஸ்ட் முடிஞ்ச இஷ்யூ. இருந்தாலும் அதை கொஞ்சம் விஷயம் நம்ம பின்னாடி போய் பார்க்கணும். அதை பற்றி இந்த வீடியோ கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. என்னோடது ஆக்சுவலாக டெக்னிக்கல் இஷ்யூனால இந்த வீடியோ போடுறதுக்கு லேட் ஆயிடுச்சு. பட் எனிவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஜெக்ட் ஜியோ பாலிட்டிக்ஸில். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் பாருங்கள், உங்களோட கருத்துங்களையும் சொல்லுங்கள். ஓகே, இப்போது என்ன நடந்துச்சுனாக்கா, கத்தார் ஒரு நேவல் ஃபோர்ஸ் இருக்குது. கத்தார் கண்ட்ரியோடது ஒரு நேவல் ஃபோர்ஸ் இருக்குது. அங்கே அப்பப்போ பயிற்சி ட்ரைனிங்காக வெளியிலேருந்து ரெக்ரூட் பண்ணுவாங்க. வேறு கண்ட்ரி ஸ்பெஷலிஸ்ட்டு, வேறு கண்ட்ரியில் நேவியில் ஒர்க் பண்ண ரிட்டையர்டு ஆஃபீஸர்ஸ்க்கெல்லாம் அங்கே ரெக்ரூட் பண்ணி அவங்க கண்ட்ரியோடது ட்ரைனிங் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு ட்ரைனிங் பண்ணப்போ ட்ரைனிங் பண்ணுறதுக்காக இந்தியாவிலேருந்து இந்தியன் ரிட்டையர்டு நேவி ஆஃபீஸர்ஸ் அங்கே போகிறாங்க. அவங்க ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது இஸ்ரேலுக்காக அவங்க ஸ்பை ஒர்க் பண்ணதாக ஒரு குற்றச்சாட்டு வருது. கத்தார் ஷரியா சட்டப்படி இயங்கும் நீதிமன்றம். இந்தியா மாதிரி ஜென்ரல் காமன் கான்ஸ்டியூஷன்லாம் இல்லை. அது டோட்டலாக இஸ்லாமிக் பேஸில் ஷரியா சட்டப்படி நடக்கிற நீதிமன்றம். அந்த நீதிமன்றம் என்ன பண்ணுதுனாக்கா அவங்களுக்கு தூக்கு தண்டனை விதிக்குது. ஸோ அதுக்கப்புறமா இந்தியன் கவர்மெண்ட்டு அங்கே இருக்கிற எம்பசி, இந்திய தூதரகம் இருக்குது இல்லைங்களா கத்தாரில், அவங்க மூலமாக டிப்ளமேட்டிக் இதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ப்ளஸ் அடிஷ்னலாக லீகல் ஹெல்ப்ஸ் என்னென்ன பண்ண முடியுமோ அந்த மாதிரி லீகல் ஹெல்ப்ஸ் எல்லாம் அவங்க பண்ணிகிட்டு இருந்தாங்க. அது இல்லாமல் இன்டைரக்டாக டிப்ளமேட்டிக் ப்ரெஷரும் அவங்களுக்கு கொடுத்தாங்க. ஓகேங்களா. அப்புறமா கொஞ்ச நாளைக்கு அப்புறமா ஒரு 2-3 மாதத்துக்கு அப்புறமா தூக்கு தண்டனை ஆயுள் தண்டனையாக குறைச்சாங்க. ப்ளஸ் அவங்களுக்கு செல்லில் ஜெயிலில் ஃப்ரீயாக சுற்றுறதுக்கு, ஜிம் பண்ணுறதுக்கு, விளையாடுறதுக்கெல்லாம் பர்மிஷனும் கொடுத்தாங்க. அதுக்கப்புறமா துபாயில் சிஓபி என்விரான்மெண்ட் பற்றி ஒரு இது நடக்கும்போது அதில் கத்தாரோட அமீரும் பாரத் இந்தியன் பிரைம் மினிஸ்டர் மிஸ்டர் மோடியும் மீட் பண்ணுறாங்க. அவங்களுக்குள்ள ஏதோ பேச்சுவார்த்தை நடக்குது. அதுக்கப்புறமா இந்த பேச்சுவார்த்தைக்கு முன்னாடி நம்ம இன்னொரு விஷயம் தெரியணும். இந்தியா கத்தாருக்கு இடையே ஒரு 1998 ஒரு அக்ரிமெண்ட் இருக்குது. அதாவது கத்தாரில் கேஸ் வாங்குறதுக்கான ஒரு டீல். அந்த டீல் படி கிட்டத்தட்ட அது டீல் பற்றி நான் பின்னாடி சொல்கிறேன். இதில் 2023 இதை 2022-23 இதை ரெனியூவல் பண்ண வேண்டியது ஒரு சிச்சுவேஷன், அதாவது ஒரு கண்டிஷன். அது டீல் முடிகிறது 2028. பட் 5 வருஷம் முன்னாடியே அது டீல் ரெனியூவல் பண்ணணும். இதை பெண்டிங்கில் வச்சு கடைசியாக லாஸ்ட்டாக 2024 இந்த டீலில் ஃபைனலைஸ் ஆகுது. ஸோ நிறைய பேர் சோஷியல் மீடியாவில் பார்த்துருப்பீங்க, இவங்க இந்த டீல் பண்ணதுனால தான் அவங்க ரிலீஸ் பண்ணாங்கன்ற மாதிரி பேசுனாங்க. பட் நம்ம அதை பின்னாடி பார்க்கலாம். அது டீல் என்ன, நிஜமாக இந்தியா பெண்ட் ஆச்சா, நம்ம கவர்மெண்ட் பெண்ட் ஆச்சான்றதை அப்புறமா பார்க்கலாம். ஸோ அடுத்ததாக நம்ம ரிட்டையர்ட் நேவி ஆஃபீஸர்ஸ் அங்கே ட்ரைனிங்க்கு போயிருந்தீங்களே, அதில் 7 பேர் இமீடியட்டாக ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ரிலீஸ் பண்ணி அவங்களும் கண்ட்ரிக்கு வந்துட்டாங்க. ஸோ இது முடிஞ்ச கொஞ்ச நாளில் துபாயில் ஒரு சுவாமிநாராயண் டெம்பிள் ஒன்று ஓப்பனிங் இருந்துச்சு, February 14th. அப்போ பிரைம் மினிஸ்டர் அங்கே போகிறது ஏற்கனவே ஃபிக்ஸாக இருந்தது. ஆனால் சடனாக இப்போ 8 வருஷமாக நம்ம பிரைம் மினிஸ்டர் யாருமே பிரைம் மினிஸ்டர் அங்கே போகல கத்தாருக்கு. ஸோ சடனாக அந்த கத்தாரையும் போயிட்டு பார்த்துட்டு வர்ற மாதிரி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா இதுதான் நடந்தது இந்த 1.5 இயரில். ஸோ இதுக்கு நடுவில் என்னென்ன ப்ராப்ளம், எப்படி ஒரு கண்ட்ரி 2 கண்ட்ரிக்கு நடுவில் என்னென்ன இருந்தது, இந்த கத்தாரோட என்ன ப்ராப்ளம், நம்மளோட ஸ்ட்ரென்த் என்ன, நம்ம பெண்டானமா, அவங்களுக்காக ஃப்ளெக்சிபிளாக இருந்தோமா, எல்லாத்தையுமே நம்ம பார்க்கலாம் இப்போ. ஓகேங்களா. ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் வேறு வேறு இஷ்யூஸ் இருக்குங்க. அது மாதிரி கத்தாருக்கும் ஒரு சில இஷ்யூஸ் இருக்குது. கத்தார் வேர்ல்டு கேஸ் ரிசர்வில் 11% கத்தார் கிட்ட இருக்குது, 3rd பிக்கெஸ்ட் கண்ட்ரி. அதுக்கப்புறமா அது கேஸ் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா சவுத் கொரியா, சைனா, இந்தியா, ஜப்பான், பாகிஸ்தான், இன்னும் கொஞ்சம் கண்ட்ரிஸ்க்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. இதில் இந்தியா 3rd ஹையஸ்ட் இம்போர்ட்டராக இருக்காங்க. ஓகேங்களா. இந்தியா அரௌண்ட் 8.5 பில்லியன் டன் இம்போர்ட் பண்ணுறோம். அதுக்கப்புறமா 7 lakhs இந்தியன் ஒர்க்கர்ஸ் அங்கே ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஓகேங்களா. அடுத்தது கத்தார் ஜிசிசி, கல்ஃப் கோஆப்ரேஷன் கவுன்சில்னு ஒரு அமைப்பு இருக்குது. அந்த அமைப்பில் அது மெம்பர். அந்த அமைப்பில் எப்போவுமே அதை ஒரு அதுக்கு அந்த கண்ட்ரிக்கு அதிகமாக ப்ரையாரிட்டி கிடையாது. சவுதி அரேபியா அந்த மாதிரி எல்லாமே சுன்னி கண்ட்ரிஸ் தான் மேஜராக, ஈரான் தவிர. மிச்சம் எல்லாமே கொஞ்சம் பவர்ஃபுல் கண்ட்ரிஸ்னால கத்தாருக்கு கொஞ்சம் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் எப்போவுமே இருந்துகிட்டே தான் இருந்துச்சு. கத்தார் ஒரு சுன்னி இஸ்லாமிக் கண்ட்ரி, ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த யுக்ரைன் ரஷ்யா வார் நடந்தது இல்லைங்களா, அந்த டைமில் கத்தாருக்கு டிமாண்ட் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆச்சு.
அதாவது யூரோப்பியன் கண்ட்ரீஸ்க்கு வந்து ரஷ்யாவிலேருந்து சப்ளை செயின் கம்மியாக கத்தாருக்கு வந்துட்டு கத்தாரில் வந்து கேஸ் வாங்க ஆரம்பித்தாங்க. ஸோ அவங்களுக்கு வந்துட்டு டிமாண்ட் அதிகமானோடனே அவங்க ப்ரொடக்ஷன்லாம் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. அவங்களோட டெய்லி ப்ரொடக்ஷனை வந்து ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்லேருந்து இன்னும் கொஞ்சம் அதிகம் பண்ணிட்டாங்க. அதுக்காக எக்ஸ்ட்ராவாக ஆளுங்கள்லாம் எடுக்கிறது, அதான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் செட் பண்ணுறது அதெல்லாம் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த அவங்களோட வந்து இன்கம் கொஞ்சம் அதிகமாக ஆரம்பிச்சது அந்த டைம், அந்த பீரியடில். இது இல்லாமல் இஸ்ரேல் வந்துட்டு ஹமாஸ் மேலே ஆக்ஷன் எடுத்தாங்க. ஹமாஸ் வந்து இஸ்ரேலுக்கு உள்ள வந்து தீவிரவாதம் நடந்தது. அதுக்கு அகைன்ஸ்டாக இஸ்ரேல் வந்து ஆக்ஷன் நடந்தது. இதுக்கு பின்னாடி ஹமாஸ்க்கு பின்னாடி ஈரானும் கத்தாரும் ரொம்ப இருந்ததா, அதாவது இவங்க இருந்தாங்க பின்னாடி. ஓகே. ஸோ இஸ்ரேலுக்கும் கத்தாருக்கும் எப்போவுமே ஆகாது. இஸ்ரேல் வந்து அரேபியன் கண்ட்ரீஸில் வந்துட்டு ஒரு சில கண்ட்ரிஸ் இப்போ கொஞ்சம் சேஞ்ச் ஆகிட்டாங்க. டீரேடிகலைசேஷன் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சம் அரபு கண்ட்ரீஸ்லாம் வந்துட்டு இஸ்ரேல் கூட ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணுறாங்க. லைக் சவுதி அரேபியா, யுனைடெட் அரேபியன் எமிரேட்ஸ், ஜோர்டான், யமன், அந்த மாதிரி கண்ட்ரிஸ் எல்லாம் வந்து ஓமன், அந்த கண்ட்ரிஸ்லாம் வந்து இஸ்ரேல் கூட கொஞ்சம் க்ளோஸ் ஆகிறாங்க. அந்த ஐமேக் பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்க. ஸோ இவங்கெல்லாம் வந்து கோஆப்ரேஷன் சேர்ந்து ஒர்க் பண்ணுறது அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் ஆகுது. பட் கத்தார் வந்து அதில் இல்லை, அந்த ஐமேக் இஷ்யூவில். ஸோ அது அவங்களுக்கு ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், அதாவது நம்மளை சைட்லைன் பண்ணுறாங்கன்ற மாதிரி ஒரு ஃபீலிங். ப்ளஸ் அடிஷ்னலாக வந்து இந்த யுக்ரைன் வார், ரஷ்யா வார் ப்ளஸ் இஸ்ரேல் ஆக்ஷன்லாம் ஆரம்பித்ததுக்கப்புறமா ஒரு பெரிய எக்கனாமிக்கல் ஸ்லோடவுன். ஆல்ரெடி கோவிடில் வந்துட்டு எக்கனாமி அஃபெக்டாக இருந்துச்சு பூரா வேர்ல்டில். ப்ளஸ் அடிஷ்னலாக இந்த 2 இஷ்யூஸ் வந்து எக்கனாமி இன்னும் ஸ்லோ டவுன் பண்ணிடுச்சு. அது சைனா இருக்கட்டும், இல்லை யூரோப்பாக இருக்கட்டும், எல்லா இடத்துலையுமே வந்துட்டு ஸ்லோ டவுன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ இந்த ஸ்லோ டவுன் ஸ்டார்ட் ஆனப்போ என்னன்னாக்கா எல்லாரோட டிமாண்டும் வந்து கம்மியாக. சைனா வந்து சப்போஸ் நல்ல செகண்ட் பிளேஸில் இருந்தாங்க, ஹையஸ்ட் ரிக்வயர்மெண்ட். சவுத் கொரியா, இவங்களுக்கெல்லாம் ஸ்லோ டவுன் ஆனோடனே நார்மலாக டிமாண்டு கம்மியாகும் இல்லைங்களா? அப்போ சப்ளை எக்ஸஸாக இருக்குது, பட் டிமாண்டு கம்மியாகுது. இது இல்லாமல் கத்தாரில் வந்துட்டு அமெரிக்கன் பேஸ் இருக்குது, மிலிட்ரி பேஸ். அவங்க வந்து ரொம்ப காலமாக வச்சுருக்கிறாங்க. ஸோ நார்மலாக வந்துட்டு அமெரிக்காவோட க்ளோஸ் கத்தார். பட் ஸ்டில் ஆப்கான் இஷ்யூ நடந்தப்போ கத்தார் வந்து மீடியேட்டராக இருந்தாங்க அமெரிக்காவுக்கும் தாலிபான்ஸ்க்கும் நடுவில். ஸோ மிடில் ஈஸ்ட் இஷ்யூவில் கூட நிறைய இடத்துல வந்து கத்தார் வந்து பர்டிகுலராக இந்த டெரரிஸ்ட் எல்லாம் இருக்கு இல்லைங்களா, அவங்களுக்கெல்லாம் மிடில் மேனாக வந்து இவங்க அமெரிக்காவுக்கும் டெரரிஸ்ட்டும் நடுவில் மீடியேட்டராக இருந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் சால்வ் பண்ணுற மாதிரி ஒரு அவங்களுக்குள்ள அவங்க ரொம்ப லீடர் மாதிரி ஒரு ஃபீலிங் வந்துருச்சு. சரிங்களா? ஸோ இந்த இஷ்யூலாம் கத்தாரோட பேக்ரவுண்டு. அதுக்கப்புறமா கத்தார் வந்து ஒரு நேவல் ப்ரோக்ராம் ட்ரைனிங் சொன்னேன் இல்லைங்களா, அவங்க ஒரு சப்மரீன் ஒன்று ப்ரொக்யூர் பண்ணாங்க இட்டாலியிலேருந்து. அந்த சப்மரீனை வந்து நியூக்ளியராக கன்வெர்ட் பண்ணுறதுக்கான ஒரு ஒர்க் நடந்துட்டுருக்கு. ஸோ இது வந்து இன்னும் வெளிப்படையாக தெரியல, பட் இந்தியன் ஆஃபீஸர்ஸ் அங்கே இருந்ததுனால கொஞ்சம் கொஞ்சம் நியூஸ் லீக் ஆனதாக. இதுக்கு பின்னாடி பாகிஸ்தான் ஐஎஸ்ஐ, அவங்க எப்போவுமே வந்து இந்தியாவுக்கு அகேன்ஸ்டாக ஒர்க் பண்ணுறாங்க எல்லா இடத்துலையுமே. ஸோ பாகிஸ்தான் ஐஎஸ்ஐ வந்து இந்த ஒரு ட்ராப் பண்ணி இந்தியன் ஆஃபீஸர்ஸ்க்கு வந்து டெத் சென்டென்ஸ் போகிற அளவுக்கு பண்ணதாக ஒரு ப்ரூஃப் இல்லாத ஒரு நியூஸ் மார்க்கெட்டில் சுற்றிட்டுருக்கு. ஸோ சைனா ஆல்ரெடி கத்தார் கூட க்ளோஸு. ஸோ சைனா அவங்களோட எக்யூப்மெண்ட்ஸ், ஆர்மி எக்யூப்மெண்ட்ஸ், மிலிட்ரி எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் சப்ளை பண்ணிவிட்டு கத்தார் மூலயமா அந்த டெரரிஸ்ட்கெல்லாம் சப்ளை பண்ணி அமெரிக்காவோட பேஸை உடைக்கிற மாதிரி அந்த மாதிரிலாம் நிறைய இஷ்யூஸ் நடந்துட்டுருக்கு. இது ஒரு பெரிய ஜியோ பாலிட்டிக்ஸ் மெஸ். நம்ம மேஜராக இப்போ வந்து கத்தார் ப்ராப்ளமும் இந்தியாவோட இதுவும் மட்டும் பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இது வந்து கத்தாரோட பேக்ரவுண்டு. ஸோ இந்த டைமுக்கு வந்து கத்தார் வந்து நம்ம 1998 டீலை வந்துட்டு ரெனியூவல் பண்ணுற சிச்சுவேஷன் 2022-23. ஸோ இந்த டைமில் வந்துட்டு இந்தியா ஆல்ரெடி என்ன பண்ணிகிட்ருக்காங்க, ஸோ இந்த டீல் நடக்குமா நடக்காதான்ற ஒரு சிச்சுவேஷன். இந்த மாதிரி சிச்சுவேஷன்லேருந்து இந்த இஷ்யூ ஸ்டார்ட் ஆகுது, நேவல் ஆஃபீஸர்ஸ் இஷ்யூ. ஓகேங்களா? கத்தார் சைடை நம்ம பார்த்துட்டோம். இப்போது இந்தியா சைடு பார்க்கலாம். பாரத் என்ன கண்டிஷனில் இருக்குது? நம்ம பவர்ஃபுல்லாக இருந்தோமா இல்லை வீக்காக இருந்தோமா? ரீசெண்டாக வந்து ஃபாஸ்ட் க்ரோவிங் எக்கனாமியில் வந்து ஒன்லி இந்தியா தான் இருக்குங்க. கோவிடுக்கு அப்புறமா, ரஷ்யன் வாருக்கு அப்புறமா, இஸ்ரேல் ஆக்ஷனுக்கு அப்புறமா எவ்வளோ ஸ்லோ டவுன் வந்ததோ அது எல்லாத்தையும் மீறி இந்தியன் எக்கனாமி வந்து ஃபாஸ்ட்டாக டெவலப் ஆகிட்டுருக்கு. இது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். ரெண்டாவது வந்து இந்தியாவில் கேஸ் கன்சப்ஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஏன்னா நம்ம நெட் ஜீரோ என்விரான்மெண்டல் டார்கெட்டில் வந்துட்டு நம்ம அதிகமாக எலக்ட்ரிசிட்டி பேஸ்டு எக்கனாமியாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். எலக்ட்ரிசிட்டி கன்சப்ஷன் இன்க்ரீஸ் ஆகுது. ப்ளஸ் அடிஷ்னலாக நம்ம கேஸ் எல்லாம் வந்து நிறைய யூஸ் பண்ணுறோம். ஸோ நம்மளோட கேஸ் கன்சப்ஷன் வந்து ஆல்மோஸ்ட் ட்ரிபிள் 3 times or 4 times இன்க்ரீஸ் ஆகிடுச்சு கம்பேரிங் டு 2010.
இப்போ பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும். இது இல்லாமல் G20 சப்மிட்டுக்கு அப்புறமா இந்தியாவோட இமேஜ் வந்து குளோபல் சவுத் லீடர் மாதிரி ஒரு இமேஜ் வந்து ஃபுல்லாக வேர்ல்டில் ஸ்ப்ரெட் ஆகிருக்கு. ஸோ குளோபல் சவுத் கண்ட்ரிஸ் வந்துட்டு அந்த கண்ட்ரிஸ் எல்லாம் நம்ம நீங்கள் குளோபல் சவுத் கண்ட்ரிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும், கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும். ஸோ அந்த இடத்துல வந்துட்டு இந்தியாவுக்கு ஒரு நல்ல இமேஜ். ஸோ இது ஒரு அடிஷ்னல் பாயிண்ட். அதுக்கப்புறமா மிடில் ஈஸ்டில் எல்லா கண்ட்ரீஸ்லையும் பார்த்தீங்கன்னா ஈவன் முஸ்லீம் கண்ட்ரீஸில் மேஜர் சுன்னி எல்லா இடத்துலையுமே இந்தியாவுக்கு நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்குது. சுன்னியாக இருக்கட்டும், அது ஷியா முஸ்லீமாக இருக்கட்டும், லைக் ஈரான், சவுதி அரேபியா, யுனைடெட் அரப், ஜோர்டான், எல்லா இடத்துலையுமே வந்து நல்ல ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணுறோம். ஸோ இதுவும் ஒரு அடிஷ்னல் பாயிண்ட். ப்ளஸ் இந்தியாவோட ரீஃபைனிங் கெப்பாசிட்டி, பெட்ரோல் ப்ராடக்ட்ஸ் வந்து ரீஃபைனிங் பண்ணுற கெப்பாசிட்டி வந்து நம்மளோடது வேஸ்ட் கெப்பாசிட்டி. ஸோ அது ஒரு பாயிண்ட்டு. அதுக்கப்புறமா அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபார்மசூட்டிக்கல் ஹப், நம்ம சீப் மெடிசன்ஸ் இருக்கட்டும், ஃபுட் சப்ளை செயினாக இருக்கட்டும், வேர்ல்டுக்கு வந்து நம்ம ஒரு முக்கியமான சோர்ஸ் நம்மகிட்ட இருந்தது நிறைய பேர்கிட்ட போகுது, இன்க்ளூடிங் கத்தார். இது இல்லாமல் இது ஒரு அடிஷ்னல் பாயிண்ட்டு. இது இல்லாமல் இந்தியன் ஒர்க்கர்ஸ் ஸ்கில்ஸ் ரிலையபிலிட்டி. நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்த ஹமாஸ் இஷ்யூ நடந்தப்போ இஸ்ரேலில் வந்துட்டு உள்ளே ஒர்க் பண்ணிட்டு இருந்த அந்த பாலஸ்தீனியன்ஸ் தான் வந்து அங்கே அட்டாக் பண்ணுறதுக்கான எல்லா பிளானிங் கொடுத்தது, இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் லீக்கேஜ் பண்ணது எல்லாமே. ஸோ வேற இந்தியன் ஒர்க்கர்ஸ் எங்கே போனீங்கன்னா வேர்ல்டு ஃபுல்லாக வந்து இந்தியன் ஒர்க்கர்ஸ் வந்து ஒரு ரெஸ்பெக்ட் இருக்குது. பாகிஸ்தான் பாஸ்போர்ட்கே வந்து வேல்யூ டிகிரேட் ஆகிட்டே போயிட்டுருக்கோம். ப்ளஸ் அடிஷ்னலாக எல்லா கண்ட்ரிலையும் வந்து பாகிஸ்தானிஸை வந்து ஒரு மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. மேஜரில் வந்து ஒர்க்கர்ஸ் வந்து போகிறதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா பங்களாதேஷ், பாகிஸ்தான், இந்தியா, இந்த மாதிரி கண்ட்ரிலேருந்து தான். ஸோ இதில் எல்லா இடத்துலையுமே வந்து இந்தியாவோட வேல்யூ ரொம்ப ஜாஸ்தி. ஸோ இதுவும் ஒரு அடிஷ்னல் பாயிண்ட்டு. அது இல்லாமல் இஸ்ரேல், தாய்வான் எல்லாருக்கிட்டையும் வந்து நம்ம க்ளோஸாக இருக்கிறோம். இஸ்ரேலுக்கு வந்து நம்ம சப்போர்ட்டிவாக இருக்கிறோம். ஈவன் இந்த ஹமாஸ் இஷ்யூஸில் கூட வி ஸ்டாண்ட் வித் இஸ்ரேல். ஏன்னா டெரரிஸ்ட்க்கு அகென்ஸ்டாக வந்து நம்ம ஸ்டாண்ட் எடுப்போம். ஸோ அந்த இடத்துல வந்துட்டு ஒரு சில கண்ட்ரிஸ்க்கு வந்து அது பிடிக்கல, இன்க்ளூடிங் அமெரிக்கா. இது ஒரு பக்கம். அப்புறம் நேவல் அபிலிட்டி, நீங்கள் ரெட் சி அட்டாக்ஸ் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லைங்களா? அதில் வந்துட்டு ஈவன் அமெரிக்கா கூட அதை டீல் பண்ண முடியாது இருந்தப்போ, பட் இந்தியன்ஸ் வெரி பியூட்டிஃபுல்லி சால்வ் தட். நல்லா மேனேஜ் பண்ணாங்க எல்லா, இன்க்ளூடிங் ஸ்ரீலங்கன் ஷிப்ஸு, ஈவன் பாகிஸ்தானி செயிலர்ஸ்க்கு கூட ஹெல்ப் பண்ணாங்க, ஃபிஷிங் போட்ஸ்க்கெல்லாம். ஈரான் ஃபிஷிங் போட்ஸுக்கு காப்பாற்றினாங்க. அந்த மாதிரி இந்தியாவோட நேவல் அபிலிட்டி வந்து அரேபியன் சி அண்ட் இந்தியன் ஓஷனில் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் அந்த இந்த ரீஜனில். ஸோ அது ஒரு நம்மளோட பலம். அதுக்கப்புறமா இப்போ இருக்கிற லீடர்ஷிப், கிரேட் நெகோஷியேஷன் ஸ்கில், தட் மோடி அண்ட் ஜெய்சங்கர் காம்பினேஷன் ப்ளஸ் அஜித் தோவல். ஸோ எல்லா பக்கமும் பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து ஒரு பவர்ஃபுல்லான கண்ட்ரி. நாட் லைக் வல்லரசு, அதெல்லாம் அதெல்லாம் எனக்கு நம்பிக்கை இல்லை. பட் வி ஆர் ஒன் ஆஃப் த பெஸ்ட் கண்ட்ரி. நம்ம கண்ட்ரி வந்துட்டு எல்லா கண்ட்ரியும் வந்து நம்மளை லைக் பண்ணுற மாதிரியான ஒரு ஃப்ரெண்ட்லியான, பட் அதே சமயத்தில் இந்தியா ப்ரையாரிட்டி படி அந்த பேஸில் தான் நம்ம டெசிஷன்ஸ் எல்லாத்தையுமே எடுக்கிறோம். அதுவும் எல்லாருக்கும் தெரியும். லைக் ரஷ்யா ஆயில் நெகோஷியேஷன்ஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நம்ம அமெரிக்காவுக்கும் யூரோப்புக்கும் பெண்ட் ஆகலை. அதே சமயத்தில் ரஷ்யா கிட்ட வந்துட்டு நெகோஷியேஷனும் டஃப்பாக வச்சுருந்தோம். ஓகேங்களா? ஸோ இந்தியாவோட பலம் இதெல்லாம் இப்போது அடுத்தது பார்க்கலாம். நான் ஏற்கனவே அந்த 1998 டீல் பற்றி சொல்லியிருந்தேன். 1998 வந்துட்டு அப்போ இருந்த கவர்மெண்ட் வந்துட்டு கத்தார் கூட ஒரு கேஸ் பர்ச்சேஸ்க்காக ஒரு டீல் போட்டிருந்தாங்க. அதுபடி $0.52 per MBTU அந்த ரேட்டில் 7.5 மில்லியன் டன் பர் இயர் 2028 வரலாம் வாங்குறதுக்கு நம்ம ஒரு ஒப்பந்தம் போட்டிருந்தோம். இந்த ஒப்பந்தம் அதே ஒப்பந்தத்தில் வந்துட்டு 2022-23 5 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து இது கம்பல்சரி ரெனிவல் பண்ணோம், அதுவும் ஒரு கண்டிஷன் இருந்தது. ப்ளஸ் அடிஷ்னலாக வந்து இந்தியா கத்தாரில் வந்து சப்ளை எடுத்துகிட்டு வரணும், அங்கே போயிட்டு நம்ம ஷிப்பு போயிட்டு கொண்டு வரோம், அந்த மாதிரி ஒரு இது. இதனால் என்ன ஆச்சுனாக்கா போக்குவரத்து, டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட்டு, இன்சூரன்ஸ் காஸ்ட்டு, அதுக்கப்புறமா அந்த செக்யூரிட்டிஸ், கடல் வழியாக வரும்போது செக்யூரிட்டிஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த எக்ஸ்பென்ஸ், இதெல்லாம் இந்தியாவோடது ரஃப்லி 600 crore மேலே செலவாகிட்டு இருந்தது. இப்போ 2024 வந்து மறுபடியும் இதை ரெனிவல் பண்ணோம். 2022-23 பண்ணியிருக்கணும். பட் அந்த ப்ரெஷர் கொடுக்கறதுக்காக இந்தியன் கவர்மெண்ட் வந்துட்டு டிலே பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஸோ டிலே பண்ணி அவங்களும் ஒரு உள்ளுக்குள்ளே பேச்சுவார்த்தை நடந்து கன்ஃபார்ம் ஆகிருக்கும் ரிலீஸ் பண்ணுறன்ட்டு. ஸோ அந்த டைமுக்கு வந்து ஒரு மறுபடியும் அந்த டீல் வந்து ஃபைனலைஸ் ஆகுது, 2 பேரும் சைன் பண்ணுறோம். சேம் ரேட் 0.52 per MBTU 7.5 மில்லியன் டன் நம்ம வந்து மறுபடியும் 2048 வரலாம் வாங்குறதுக்கு மறுபடியும் ரினிவல் பண்ணியிருக்கோம். அடிஷ்னலாக 2042-43 வந்து மறுபடியும் இந்த டீலை வந்து ரெனிவல் பண்ணோம், அதுவும் ஒரு கண்டிஷன் போட்டிருக்கிறோம். ப்ளஸ் கத்தாரை வந்து இந்தியாவில் இருக்கிற குஜராத் தஹேஜ் போர்ட்டில் கொண்டு வந்து இதை கொடுக்கணும். இந்தியா போயிட்டு எடுத்துகிட்டு வராது,
தே ஹாவ் டு சப்ளை இன் அவர் கண்ட்ரி, இங்கே வந்து கொடுக்குறது. ஸோ இந்த போக்குவரத்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட், இன்சூரன்ஸ், அதுக்கப்புறமா செக்யூரிட்டி சார்ஜஸ் இதெல்லாம் வந்து கத்தார் கிட்ட போயிடுச்சு. ஸோ நம்மளுக்கு வந்து இயர்லி ஒரு 600 crore நம்மளுக்கு சேவிங்ஸ் ஆயிடும். ஸோ சோஷியல் மீடியாவில் வர்ற மாதிரி இந்த ஒப்பந்தம் போட்டதுனால தான் அவங்க ரிலீஸ் பண்ணாங்கன்னாங்க. சரி, ஓகே, அதுவும் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம், இது ஒப்பந்தம் போட்டதுனால தான். பட் நம்ம பெண்டாவில் நம்ம வந்து அடிஷ்னலாக 600 crore சேவ் பண்ணியிருக்கோம். ஸோ லாஸ் வந்து பார்த்தீங்கன்னா கத்தாருக்கு தான் லாஸ். இது இல்லாமல் 2015 வந்து இன்னொரு அடிஷ்னலாக ஒரு தனியாக ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்கோம், ஒரு டீல். அந்த டீல் படி வந்து 1 மில்லியன் டன் 10 வருஷத்துக்கு நம்ம வாங்கிட்டு இருந்தோம். ஸோ இந்த டீலை வந்து மறுபடியும் எக்ஸ்டெண்ட் ஆகுது நெக்ஸ்ட் அனதர் 10 இயர்ஸ்க்கு. ஸோ இதுலேயும் வந்து கண்டிஷன்ஸ் சேம், டெலிவரி அட் தஹேஜ் போர்ட். ஸோ ஓவராலாக வந்து 600 crore நம்மளோட சேவிங்ஸ். ஸோ நம்ம பெண்ட் ஆகலை, ஓகேங்களா? இப்போது கத்தாரோட இஷ்யூ பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. இன்கேஸ் சப்போஸ் நம்ம இந்தியா வந்து அதை டீலை ரெனியூவல் பண்ணல, இந்த நேவல் ஆஃபீஸர்ஸ் ப்ராப்ளம் வச்சே நம்ம டீலை ரெனியூவல் பண்ணலன்னா என்ன ஆயிருக்கும்? கிட்டத்தட்ட 8.5 மில்லியன் டன் வந்து அவங்க மறுபடியும் புதுசாக கஸ்டமரை தேடணும். ஆல்ரெடி வேர்ல்டு ஃபுல்லாக ஸ்லோ டவுன் ஆயிருக்கு, எக்கனாமிக் ஸ்லோ டவுன். சைனா எல்லா இடத்துலையும் வந்துட்டு ரிக்குவயர்மெண்ட்ஸ் கம்மி ஆகிட்ட போகுது. யூரோப் வந்து இப்போ ரஷ்யா யுக்ரைன் வார் வந்து என்னோட ப்ரெடிக்ஷன் படி நெக்ஸ்ட் இயர் அமெரிக்கன் எலெக்ஷன் முடிஞ்ச உடனே இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும். ஸோ ரஷ்யா மறுபடியும் எல்லாருக்கும் சப்ளை ஸ்டார்ட் ஆச்சுன்னா, ஏன்னா ரஷ்யா வந்து ஹையஸ்ட் கேஸ் அவங்கக்கிட்ட தான் இருக்குது. ஸோ அவங்க வந்து மறுபடியும் ஃபுல்லாக ஏற்கனவே லாஸ் எல்லாம் கவர் பண்ணுறதுக்காக அக்ரெசிவாக வருவாங்க. ஸோ கத்தாருக்கு வந்து ப்ராப்ளம். இந்த டீல் ரெனியூவல் ஆகலன்னா மேஜர் ப்ராப்ளம் வந்து கத்தாருக்கு தான், இந்தியாவுக்கு இல்லை. ஏன்னா இந்தியா வந்து ஆல்ரெடி கத்தார் தவிர ரஷ்யா, மொசாம்பிகா, இன்னும் சில கண்ட்ரீஸ்லாம் வந்துட்டு நம்ம ஆல்ரெடி டீல் போட்டிருக்கோம். சில கேஸ் ஃபீல்ட்ஸ் எல்லாம் கூட நம்ம வாங்கிட்டோம். அது இல்லாமல் லோக்கல் இன்டர்நேஷ்னல் டொமஸ்டிக் ப்ரொடக்ஷன் வந்து இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருக்கோம். ஸோ இந்தியாவுக்கு வந்து ரொம்ப பெரிய இஷ்யூ இல்லை. எஸ், கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கும், பட் கத்தாருக்கு இருக்கிற பிரச்சனை அளவுக்கு இந்தியாவுக்கு இல்லை. ஸோ இந்தியா வந்து பெண்ட் ஆகலை, இது வந்து கன்ஃபார்ம். ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் நம்ம நம்ம ஸ்ட்ராட்டஜி வந்து கரெக்டாக ஒர்க் அவுட் ஆயிடுச்சு, அவ்வளோதான் நான் சொல்ல முடியும். ஓகேங்களா? ஃபைனலாக என்னோட கன்க்ளூஷன்னாக்க, ஜியோ பாலிட்டிக்கலாக இந்த இஷ்யூவை பாருங்கள். இந்தியாவோடது கேம் வந்து அது கனடா இஷ்யூவாக இருக்கட்டும், இல்லை வேறு கண்ட்ரீஸ்லேருந்து இந்தியன்ஸை பிக் பண்ணுறதா இருக்கட்டும், லைக் ரஷ்யன் யுக்ரைன் வார் நடந்தப்போ கூட நம்ம இந்தியன் பப்ளிக்கை வந்துட்டு அங்கேருந்து சேஃபாக கொண்டு வந்துட்டாங்க. அந்த மாதிரி நிறைய இடத்துல வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்தியாவோட எக்ஸ்டர்னல் பாலிட்டிக்ஸ் வந்து எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ், ஜியோ பாலிட்டிக் நாலேஜ் வந்து சூப்பர். மோடி அண்ட் ஜெய்சங்கர் டீம் சாம்பியன் ஆஃப் சாம்பியன் அடிக்கடி ப்ரூவ் பண்ணிகிட்டே இருக்காங்க ஜியோ பாலிட்டிக்ஸ் கேமில். ஸோ இந்த இஷ்யூ வந்து நம்ம பர்சனலாக பார்க்குறத விட, ஒரு பிஜேபி கவர்மெண்ட் இல்லை அந்த மாதிரி பார்க்குறத விட, இந்தியாவோட ஜியோ பாலிட்டிக்ஸில் வந்து இந்தியா ஒரு நல்ல பிளேயராக இருக்காங்க. குளோபல் சவுத், ஈவன் யூஎஸ்ஏ கூட டீல் பண்ணுறதா இருந்தாலும் சரி, ரஷ்யா கூட டீல் பண்ணுறதா இருந்தாலும் சரி, எல்லா விஷயத்துலையுமே வந்து பர்ஃபெக்டாக பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ஜியோ பாலிட்டிக்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரியான இஷ்யூஸ் வந்து கொஞ்சம் டீப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய விஷயம் கற்றுக்கலாம். ஸோ ஜியோ பாலிட்டிக்ஸாக பாருங்கள். அதில் வந்துட்டு இண்டிவிஜுவல் பார்ட்டி நம்ம இன்டர்னல் பாலிட்டிக்ஸ் வந்து கொண்டு வர வேண்டாம். அதான் என்னோட ரிக்வஸ்ட். ஸோ ஜியோ பாலிட்டிக்ஸ் உங்களோட ஒவ்வொரு அசைவிலையும், நம்ம கண்ட்ரிக்கு உள்ளே நடக்கிற விஷயங்கள்லையும் வெளியே நடக்கிற விஷயங்கள்லையும் ஜியோ பாலிட்டிக்ஸ் பின்னாடி இருக்குது. ஸோ அந்த ஜியோ பாலிட்டிக்ஸை வந்து நிறைய குழந்தைங்களுக்கு கற்றுக் கொடுங்க. நம்ம சும்மா சின்ன இஷ்யூஸ்லேயே இன்னும் சிக்கிக்கிட்டு இருக்கோம். இதையெல்லாம் தாண்டி இன்னும் பெரிய நம்ம விஷனை வந்து பெருசாக்கணும். நம்ம உலக லெவலில் நம்ம பார்வையை செலுத்தணுன்றது என்னோட ஆசை. வந்தே மாதரம், ஜெய் பாரத், தேங்க்யூ, வணக்கம், பை.